ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய்? உன்னுடைய குடும்பத்தை பற்றி, உன்னுடைய உறவுகளை பற்றி, உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி என்று ஒவ்வொரு நபரையும் பற்றி நீ யோசித்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ யோசிக்காத ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் எல்லோரையும் பற்றி கூட நீ யோசித்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மனமோ அப்படி. ஆனால் மற்றவர்கள், அதாவது உன்னை சுற்றி இருக்கிறார்கள் பத்தியா, அவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றி சரியாக நினைக்கவில்லை என்பதும் உனக்கு தெரியும். ஆனாலும் நீ நினைப்பாய், நீ என்னிடமே வந்து சொல்வாய், அவர்கள் என்ன சாய் என்னை நன்றாக நினைப்பது, நான் என்னுடைய மனதுக்கு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்தால் போதும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியம் அல்ல. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு நீங்கள் துணை இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்னை எப்படி நினைத்தால் என்ன, எல்லோரும் நன்றாக இருக்கட்டும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் என்னை பேசட்டும். ஆனால் எதையும் நான் பற்றி கவலை கூட படுவது கிடையாது, கவலைப்பட போவதும் கிடையாது. இப்படி அன்பாக ஒரு பிள்ளை இருக்கிறாள் என்றால் அதுதானே இந்த தெய்வத்திற்கு மிக மிக பிடிக்கும். இப்படி அன்பாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிள்ளை யோசித்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு காலகட்டமும் இந்த பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாள் என்றால் அந்த பிள்ளையை தானே இந்த தெய்வத்திற்கு பிடிக்கும். நீயே சொல் பார்க்கலாம். அப்படிதான் எனக்கு இதனால்தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடித்ததே. எல்லோரையும் பற்றிய யோசனைகள், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், இப்படி எல்லா விஷயத்தையும் பற்றி யோசித்து யோசித்து வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாய் என் தங்கமே. எப்பொழுதுமே நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். உனக்கான ஒரு நாள் வரும், அன்று நீ நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் 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 என்று ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த நாளானது இன்றுதான். அந்த நாள் இன்றைய நாள் தான். நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். இன்றும் என்னை ஏமாற்றுகிறீர்களா சாயி? இந்த விஷயத்திலேயும் இவ்வளவு கஷ்டத்திலேயும் என்னை ஏமாற்றுகிறீர்களா சாயி என்று நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எனக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. நல்லது செய்ய வந்திருக்கிறேன் நான். இதில் நீ தவறாக நினைத்தால் என்ன, சரியாக நினைத்தால் என்ன? உனக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உனக்கான ஒரு நாள் வரும், அந்த நாளில் உனக்கான அனைத்து விஷயமும் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன். அந்த நாளானது இன்றுதான். ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் துவங்குங்கள். ஏதாவது ஒரு பயமான விஷயங்கள் இருந்தால் சாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் தாராளமாக அள்ளி கொடுக்க இங்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் உன்னை மதிக்கவில்லையா, அங்கு நான் இருந்து உன்னை காப்பாற்றி மதிக்க வைப்பேன். துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து அந்த துரோகிகள் அனைவரையுமே அடித்து துரத்துவேன். என்னை நீ தாராளமாக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் நம்பலாம். என்னை நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தான் கிடைக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் துரோகம் என்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உன்னை மதிக்காமல் எந்த வேலையுமே இவள் செய்யவில்லை, எந்த ஒரு விஷயமும் இவள் செய்யவில்லை, இவளை ஏன் மதிக்க வேண்டும் என்று கூட நினைக்கலாம். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எப்பேறுபட்ட விஷயமாக இருந்தாலும் அதை என்னிடம் நீ சொன்ன பிறகு அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணை நான் இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு உன்னை நான் வாழ வைப்பேன். பொறுத்திருந்து அனைத்து விஷயத்தையும் என்னிடம் இருந்து அடைவதற்காக பார். என்னிடம் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து வாங்கி கொள்ளப்பார். அதை விட்டுவிட்டு முக்கியமாக அவசரப்படாதே. என்னிடம் நான் சாய், இந்த சாய் ஆகிய நான் உனக்காக எல்லாம் தருவேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். உன்னிடம், அதாவது தங்கமே, உன்னிடம் எல்லாமே இருக்கும். சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கும். ஏமாற்றங்கள் இனிமேல் இருக்காது, சந்தோஷங்கள் இருக்கும். உன்னுடைய தொழிலானது முன்னேறும், அந்த தொழிலாக பணம் வரும். அதனால் நீ நிம்மதி இருப்பாய். யாருடைய கையிலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய தொழிலால் நீ நிச்சயமாக முன்னேறி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பமாக நீ வாழ்வாய்.
நம்பிக்கையோடும் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யுங்கள். பொறுப்பான பிள்ளையாக இருக்கிறாய், ஆனால் அவசரப்படுகிறாய். பொறுப்பான பிள்ளைகள் எப்பொழுதும் அவசரம் என்ற ஒரு விஷயமானதை படக்கூடாது. பொறுப்பான பிள்ளைகள் எப்பொழுதும் அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காரியத்தை சாதிக்க தெரிய வேண்டும். நம்பிக்கை மட்டும்தான் ஒவ்வொருவனுக்கும் மிகப்பெரிய ஒரு தைரியம். நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? தைரியம் வேறு, நம்பிக்கை வேறா? கிடையவே கிடையாது. நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் நம்பிக்கையோடு தைரியத்தோடு தான் செய்வாய். அப்படி ஏதாவது ஒன்றுமே இல்லை, தைரியம் இல்லை என்றால் நம்பிக்கை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே இருக்க வேண்டும். நான் உனக்கு சில சமயம் ஒரு விஷயத்தை சொல்வேன், ஞாபகம் உள்ளதா? எதுவாக இருப்பினும் அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது என்றால் அது உன் நன்மைக்காகத்தான் இருக்கும். அந்த நன்மைக்காக எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் நீ அதை கேட்காமல் தான் சில இடத்தில் சில கஷ்டங்களை நீ படுகிறாய். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலேயும் துன்பம் என்ற ஒரு விஷயம் உனக்கு வராது. இன்பமான விஷயமும் பல்லாண்டு காலம் உன் குடும்பத்தோடு நீ நீண்ட ஆயுளுடனும் சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையும் தான் இனி வரும் காலம் உனக்கு இருக்கிறது தவிர துன்பத்திற்கு இனிமேல் இடம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ ஒன்றும் தவறு செய்து வாழவில்லை. என்னை நம்பி வாழுகிறாய். நான் போடும் சாப்பாட்டால் நீ ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடுகிறாய், நிம்மதியாக இருக்கிறாய். ஏதாவது ஒரு மனதில் ஒரு பயம் வந்தால் கூட சாயே என்னை காப்பாற்றுங்கள் என்கின்றாய். அந்த கவலை உன் பக்கம் வராமல் நானே அதை சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன். யாரையுமே நீ நம்பாதாய். உன்னை நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த சாய் இருக்கிறேன் என்று நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் ஒரு பொழுதும் நீ தோற்று போக மாட்டாய். தோற்று போவதற்கு நான் அனுமதியும் தரமாட்டேன். நான் நம்பிக்கை, அதாவது என்னுடைய பிள்ளைகள் என்னை அப்பா என்று பார்க்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையை தர வேண்டும். நம்பிக்கை என்றால் அவர்கள் ஆயுள் முழுவதும் எல்லா விஷயத்திலேயும் இன்பமாக அவர்கள் இருக்கும்படி நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சரிதானே? அந்த அனைத்து விஷயத்தையும் கூடிய விரைவாக உங்களுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் மறக்க வைக்கும் அளவுக்கு நம்பிக்கையான விஷயங்களை கூடிய விரைவில் நான் செய்வேன். நான் இன்று மட்டும் உனக்கு துணையாக இல்லை, எல்லா நாளுமே உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். எக்காரணம் கொண்டும் சாய் இல்லையோ என்று நினைத்து மனதை விட்டுவிடாதீர்கள். சாய் உங்களுக்காக இருப்பேன், என்றும் இருப்பேன், என்றென்றும் இருப்பேன், எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.